சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அந்த கரிகால் வளவரை கொன்று குவிப்பதற்கு இருங்கோவேளின் திட்டத்திற்கு நான் துணை போக வேண்டும். அதற்கு ஆலோசனை கூறத்தான் இளவரசி தாமரையும் நீயும் இங்கு வந்திருக்கிறீர்களா? இல்லை, அது வேண்டாம் வேளிர் வீரனே, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. என்னிடம் பேச தயங்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் யார் என்பது உனக்கு தெரியாதா? நான் பூம்புகாரில் இருந்தாலும் இருங்கோவேளுக்கு அடிமை, சோழ மண்டலத்தை காட்டிக் கொடுக்கும் துரோகி, கரிகாலரை கொல்ல வந்த காலன். என்ன இது? புலவரை நேரில் கண்டு ஆறுதல் சொல்லலாம் என்று வந்தால் இவர் ஆவேசமாக பேசுகிறாரே. ஓஹோ, இவர் மீது ராஜதுரோக குற்றம் சாட்டித்தான் கொண்டு வந்திருக்கிறார்களோ, அதனால் தான் இப்படி பேசுகிறாரா? என்ன திகைக்கிறாய்? என்னை பார்த்தால் திட்டத்தை நிறைவேற்ற சக்தியற்றவன் போல் தெரிகிறதா? அப்படியெல்லாம் சந்தேகப்படாதே, என்னை நம்பு. உன் மன்னர் இருங்கோவிலிடம் சென்று என் மீது நம்பிக்கை கொள்ளும்படி சொல். தவறு என்னை மன்னித்துவிடு. அவர் உனக்கு மட்டும் மன்னர் அல்ல, எனக்கும் மன்னர் தானே. அவரிடம் சொல், அரசர் கரிகாலரின் முடிவை யாரும் தடுப்பதற்கு வழியில்லாதவாறு அருமையான நல்ல திட்டம் ஒன்றை நான் தீட்டியிருக்கிறேன். என் அருமை மகள் முத்துநகையின் சூத்திரத்தையும் பொறுத்துக் கொண்டு எங்கள் மன்னர் கரிகாலர் என் மீது காட்டிய அன்பையும் ஆழ குழி தோண்டி புதைத்துவிட்டு வேளிர்களின் வெற்றிக்காக உழைக்கும் தமிழ் புலவனாக மாறி அரிய திட்டம் ஒன்றை நான் தீட்டியிருக்கிறேன். அதை நீ மன்னனிடம் கொண்டு போய் காட்டினால் அவருக்கே புரிந்துவிடும். புலவர் உண்மையிலேயே துரோகியாகி விட்டாரா, அல்லது இங்கு அடைத்து வைக்கப்பட்டதால் பித்தம் தலைக்கேறி விட்டதா? என்னப்பா யோசிக்கிறாய்? என் பேச்சில் நம்பிக்கை இல்லையா? சற்று பொறு. பைத்தியக்கார புலவன் பாட்டெழுதி என்னிடம் நீட்டுகிறானே என்று பார்க்கிறாயா? இதில் இருப்பது கரிகால் மன்னரை கொள்வதற்கான திட்டங்கள். இருங்கோவில் சோழ நாட்டுக்கு எப்போது மன்னனாவது என்பதை கூறும் வழிமுறைகள். இதை கொண்டு போய் பத்திரமாக வேளிர்குல மன்னனிடம் கொடுத்துவிடு. நமது திட்டம் நிறைவேறியதும் என்னை விடுவிக்க சொல். இப்பொழுதெல்லாம் எனக்கு எழுதி எழுதி பிழைக்கும் வேலை பிடிப்பதே இல்லை. இருங்கோவேலிடம் சொல்லி அவர் அமைக்கப் போகும் வேளிர்குடி ராஜ்யத்திற்கு என்னை அமைச்சராக்க சொல். இந்த ஓலையை பெற்றுக்கொள். போ. நான் சொன்னதெல்லாம் நினைவேற்கட்டும். சற்று பொறுங்கள். நான் இங்கு எங்கிருந்தோ வந்து விழுந்தேன். ஆனால் இங்கிருந்து போக வேண்டும் என்றால் சிறை கதவுகள் திறக்கப்பட வேண்டுமே. அந்த கவலையே உனக்கு வேண்டாம். இங்கு எப்போதுமே என் சிறை கதவுகள் பூட்டப்படுவதே இல்லை. அது திறந்தே இருக்கும். நீ போகலாம். வேளிர் வீரனை அனுப்பி என்னை வேவு பார்க்கிறார்களா சிறை அதிகாரிகள்? நான் இப்போது அவனையே பயன்படுத்தி என் ஓலையை கொடுத்து விட்டேன். அது அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு உரியவரிடம் போய் சேர்ந்துவிடும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் விருப்பம் நிறைவேறிவிட்டது. இனி எனக்கு என்ன நேர்ந்தாலும் கவலை இல்லை.
செருவாய் உழக்கி குருதி ஓட்டி கதுவாய் போகிய துதிவாய் எக்க முடு பஞ்சியும் களையா புன்னர் அஞ்சு தகவுடைய இவள் தன் ஐயன்மாரே. என்ன இது? சிறைப்பட்டிருக்கும் காரிக்கண்ணனார் தனது நிலையை பற்றி பாடியிருப்பார் என்று பார்த்தால் காதல் கவிதை அல்லவா பாடியிருக்கிறார்? அடடா, இதில் வரும் வடுபட்ட கூறிய வாயுடைய வாழ் என்ற சொல் எவ்வளவு அற்புதமானது! புலவரின் கற்பனை வளம் இப்போதும் வற்றிவிடவில்லை என்பது நன்றாக தெரிகிறது. காரிக்கண்ணனார் இந்த கவிதையை வெறும் கற்பனையாக எழுதியிருக்கிறாரா, அல்லது இதில் உட்பொருள் ஏதாவது இருக்குமா? ஆஹா, புலவர் இந்த கவிதைகளில் ஏதோ சொல்ல முயன்றிருக்கிறார். அது என்னவென்று புரியவில்லையே. இது இருங்கோவேலுக்காக எழுதப்பட்டதுதானா, அல்லது வேறு யாரையாவது மனதில் கொண்டு எழுதப்பட்டிருக்கிறதா? என்ன காரியம் செய்கிறாய்? இது என்னிடம் தரப்பட்ட ஓலை. இதை புலவர் யாரிடம் தரச் சொன்னாரோ அவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எப்படி எப்படி? பூம்புகார் சிறையில் இருக்கும் ஒரு ராஜ துரோகி உன்னிடம் ஓலை தருவார், அதை நீ காட்டில் இருக்கும் இருங்கோவேலிடம் கொண்டு போய் கொடுப்பாய். இதை நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்போம் என்று நினைத்தாயா? இல்லை, இதை நான் அங்கு கொண்டு செல்ல மாட்டேன். இதை நீ என்னை நம்பச் சொல்கிறாயா? இது யாரிடம் போய் சேர வேண்டுமோ அங்கு போய் சேர்ந்து விடும். ஆனால் இனி நீ எங்களிடமிருந்து தப்பிக்க முடியாது. ஏன்? நான் என்ன குற்றம் செய்தேன்? மன்னரை கொல்லும் நோக்கத்தோடு வந்தவன் நீ என்று மன்னரே சந்தேகப்பட்டு உன்னை பின்தொடரச் சொன்னார். இரு சதிகாரர்கள் சந்தித்தால் உண்மை வெளிவரும் என்றுதான் பாதாள வழியாக உன்னை சிறைக்குள் தள்ளினேன். நான் நினைத்தபடியே நடந்துவிட்டது. இனி உனக்கு வழங்க வேண்டிய தண்டனை என்ன என்பதை மாமன்னர் தீர்மானிப்பார். இழுத்து வாருங்கள். திருங்கோவேல், வளவன், என்னவாயிற்று? எவ்வளவு சீக்கிரம் தப்பி போக முடியுமோ நாம் போய்விட வேண்டும். ஏன் இங்கிருந்தபடியே கரிகாலனை சாய்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தாய்? என்ன ஆயிற்று? தற்போதுள்ள சூழ்நிலையில் அது நடக்காது என்பது நன்றாக புரிந்துவிட்டது. ஏன்? சபையிலே மன்னனை கொல்ல முயற்சி நடந்துள்ளதால் அவனை சுற்றி பெரும் பாதுகாப்பு வட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. எப்போதும் கரிகாலனை சுற்றி எவரேனும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தோடு வேற என்ன? கிள்ளிவளவனுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. கரிகாலன் என்னிடம் அன்பு காட்டுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. கரிகாலன் எனக்கு அதிகமான உரிமைகள் வழங்குவதாக கருதி அவனிடமே வாதாடுவதை நான் மறைந்திருந்து கேட்டேன். அப்படியானால் இந்த சூழ்நிலையில் நீ ஏதும் செய்து அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது. ஆனால் இதை நீயேதான் செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லையே. வேற எப்படி செய்ய வேண்டும் என்கிறாய்? தாமரைக்கு துணையாக ஒரு வேளிர் வீரன் வந்திருக்கிறான் என்று சொன்னாயே. தாமரையே ஒருவன் மீது நம்பிக்கை வைத்து அழைத்து வந்திருக்கிறாள் என்றால் அவன் மிகச்சிறந்த வீரனாகத்தான் இருக்க வேண்டும். அவனிடம் அந்த பொறுப்பை கொடுக்கலாமே. நான் அதற்கான முயற்சியை செய்யாமல் இருப்பேன் என்று நினைக்கிறாயா? அதற்கு அந்த வீரன் மறுத்துவிட்டான். விஜய் பூபதி, என்ன துணிச்சல்! இருங்கவேலின் ஆணையை வேளிர்குடி வீரன் ஒருவன் மறுப்பதா? அதற்கு பிறகும் அவனை இன்னும் உயிருடன் விட்டு வைத்திருக்கிறாயா? அவன் உண்மையிலேயே வேளிர்குடி வீரனாக இருந்திருந்தால் எப்படி மறுத்திருப்பான்? அவன் பாண்டிய நாட்டின் படைத்தலைவன் செழியன். நண்பா, என்ன சொல்கிறார்? ஆம் நண்பா, எனது கடுமையான காராகிரகத்தில் அடைத்து வைத்திருந்த அவனைத்தான் தந்திரமாக தப்பிக்கச் செய்து அழைத்து வந்திருக்கிறாள் தாமரை. நான் இடையில் ஒரு முறை அங்கு சென்றிருந்த போதுதான் இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டேன். ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டதற்கு அவள் சொல்லும் காரணங்கள் ஏற்கவும் முடியவில்லை, மறுக்கவும் முடியவில்லை. அப்படி என்னதான் சொல்கிறாள்? அதெல்லாம் பின்னர் விரிவாக பேசிக்கொள்ள வேண்டிய பெருங்கதை. இப்போது இங்கு நின்று அதை பேச முடியாது. சரிவிடு, அதை பற்றி பிறகு பேசலாம்.
ஆனால் எப்போது அவன்தான் செழியன் என்று தெரிந்து விட்டதோ அப்போதே அவனை கொன்றிருக்கலாமே. எனக்கும் அது போன்ற ஆத்திரம் ஏற்படத்தான் செய்தது. ஆனால் அப்படி செய்துவிட்டால் தாமரை அவனை பற்றி கேட்டால் நான் என்ன சொல்வது? அதற்காகவே இப்பொழுது நான் அவனை விட்டு வைத்திருக்கிறேன். அவன் யார் என்று எனக்கு தெரியும் என்பது அவனுக்கு தெரியாது. தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை என்று அவன் தாமரைக்கு வாக்கு கொடுத்திருப்பதால் இங்குள்ள யாருக்கும் அவன் யார் என்பது தெரியாது. தாமரையோடு மீண்டும் திரும்பி வந்து விடுவதாக அவன் உறுதியளித்திருக்கிறானா? அவன் அங்கு வந்தவுடன் அப்போது பார்த்துக் கொள்வோம் அவனை. இப்போது என் கண் முன்னே உள்ள ஒரே பணி உன்னை தப்பிக்க செய்துவிட்டு தாமரையுடன் நாம் நம் இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான். அதுதான் உன் திட்டம் என்றால் அப்படியே செய்து விடுவோம். நீ எப்போது அழைப்பாய் என்று நான் காத்துக் கொண்டிருப்பேன். வேண்டிய ஏற்பாடுகளை விரைவில் செய்துவிட்டு உன்னை அழைத்துச் செல்ல சீக்கிரம் வருவேன். நாம் போகும்போது நம்மோடு ஒரு விருந்தினரும் வரப்போகிறார். யார் அது? புலவர் காரிக்கண்ணனார். என்ன? புலவர் காரிக்கண்ணனாரா? அவர்தானே உன்னை காட்டிக் கொடுத்தவர்? நீ இங்கு இப்படி சிறையில் அடைபட காரணமாக இருந்தவரே அவர்தானே? ஆனால் இப்பொழுது அவரே இங்குதான் சிறையில் இருக்கிறார். தன்வினை தன்னை சுடும் என்பதற்கு உதாரணமாக என்னை இங்கு அனுப்பி வைத்த அவரையே எனக்கு பக்கத்து சிறையிலேயே அடைத்து வைத்திருக்கிறான் அந்த கரிகாலன். அப்படி என்ன குற்றம் செய்தார்? என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றமும் ராஜதுரோக குற்றம்தான். அவரை நம்முடன் அழைத்து சென்று விட்டால் நமது செயல்களுக்கு அவரும் துணையாக இருப்பார். குறைந்தபட்சம் கரிகாலனுக்கு பக்கத்தில் இருந்து துதி பாடிக்கொண்டிருக்கும் ஒருவர் குறைந்திருப்பார். என்ன சொல்கிறாய்? அவரையும் அழைத்து செல்லலாமா? நீ விரும்பும் ஒரு காரியத்தை நான் வேண்டாம் என்று மறுப்பேனா? அப்படியே செய்வோம். சரி, நான் இப்போது புறப்படுகிறேன். எப்போது வேண்டுமானாலும் நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டியிருக்கும். நீ அதற்கு தயாராக இரு. சரி, நான் புறப்படுகிறேன். வீரனே, மன்னர் அந்தப்புறத்தில் இருக்கிறாரா? இருக்கிறார். இப்பொழுதுதான் வந்தார். நான் அவரை இப்பொழுதே பார்க்க வேண்டும். அவர் மிகவும் களைத்து காணப்பட்டார். சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும். யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று ஆணையிட்டு இருக்கிறார். அப்படியானால் இந்த நேரத்தில் அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது. நானே சென்று இந்த ஓலையை அவர் பார்க்கும் இடத்தில் வைத்துவிட்டு வருகிறேன். வீரர்களே, இவனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நான் வந்து விடுகிறேன். மன்னர் இங்கு வந்ததும் நிச்சயம் இதை எடுத்து படிப்பார். இதில் உள்ள வாசகங்களைக் கொண்டு அதற்கேற்ப நடவடிக்கை எடுப்பார். அந்த வேளிர் வீரனை அவர் வரும் வரை இங்கேயே வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உடனே இளவரசரிடம் அழைத்துச் செல்வோம். அதுதான் சரி. வாருங்கள். தாமரை, வாருங்கள் அண்ணா. என்ன தாமரை, அரண்மனையில் உனக்கு போதுமான வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கிறதா? எல்லா வசதிகளும் செய்து தந்திருக்கிறார்கள் அண்ணா. வேளா வேளைக்கு போதுமான உணவு வழங்கப்படுகிறதா? அரசியாரின் அந்தப்புறத்திற்கே அழைத்து சென்று அறுசுவை உணவு தருகிறார்கள். அதனால் இனி இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடலாம் என்று நினைத்து விட்டாய் இல்லையா? அண்ணா, பிறகென்ன? இழவு வீட்டிற்கு வந்தோமா, ஓரிரு நாட்கள் இருந்து விட்டு போனோமா என்று போக வேண்டியதுதானே? ஏதோ இங்கேயே பிறந்து வளர்ந்தவள் போல் உனக்கு இவர்கள் எல்லா வசதியும் செய்து கொடுத்து தங்க வைப்பார்கள். நீயும் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்கள் வீட்டு பெண் போல் நடந்து கொள்வாயா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணா. நீங்கள் என்னை அழைத்த மறுகணமே நான் சென்று அவர்களிடம் புறப்படுவதற்கு விடை கேட்கவில்லையா? ஆனால் சோழ மன்னர் என்னை அனுப்பவே விரும்பவில்லையே. இன்னும் சில நாட்கள் போகட்டும் என்று சொல்லிவிட்டார்களே.
வளவனாக வந்து நீங்களும் வற்புறுத்தினீர்களே, அதை கூட மன்னர் ஏற்றுக்கொள்ளவில்லையே. அதற்காக எதிரியின் அரண்மனையிலே உட்கார்ந்து கொண்டு அவர்களிடம் எச்சில் உணவை தின்று கொண்டு இங்கேயே காலம் கழித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? அண்ணா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். இனி இங்கு இருப்பவர்களிடம் அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கப் போவதில்லை. இங்கிருந்து உன்னை அழைத்துக் கொண்டு போவதென நான் தீர்மானித்து விட்டேன். அதனால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் வந்து அழைப்பேன். நீ புறப்பட தயாராக இரு. அத்தோடு வாக்கு தவற மாட்டான் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த செழியன் உன்னோடு வர தயாராக இருக்கிறானா என்று கேள். நாம் இங்கிருந்து புறப்பட்டு எங்கு செல்ல வேண்டும்? இதென்ன கேள்வி? காட்டில் இருக்கும் நமது மரமாளிகைக்குத்தான். அங்கு சென்ற பிறகு என்ன செய்ய போகிறோம்? தாமரை, உனக்கு என்ன வயிற்று? ஏன் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? நாம் இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தோம் என்பது உனக்கு தெரியாதா? எதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உனக்கு புரியாதா? ஏதோ இப்போதுதான் புதிதாக அங்கு வரப்போகிறவள் போல் ஏதோ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாய். அங்கு சென்று மறைந்து வாழ்ந்து கரிகாலருக்கு எதிராக படை திரட்டி அவரை எதிர்க்கப் போகிறீர்கள், அதுதானே? ஆமாம். அதன் மூலம் இழந்த நாட்டை திரும்ப பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம் ஆமாம். அதற்காக ஏன் இப்படி இன்னமும் கானகத்தில் மறைந்து வாழ வேண்டும்? கடுமையான துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள். இனியும் இது போன்ற சோதனைகள் நமக்கு வேண்டாம். வேறென்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? மாமன்னர் கரிகாலர் மகத்தானவர், கருணையே உருவானவர். நான் சென்று அவரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நமது நாட்டை திரும்ப தந்து விடுவார். நீங்கள் மாமன்னரோடு சமரசம் கொண்டால் காலமெல்லாம் நாம் நிம்மதியாக வாழலாம். உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்னிடமே இப்படியெல்லாம் பேசுவாய்? ஒரு பெண் எனக்காக பேசி பிச்சை வாங்கி போடக்கூடியதா நான் அரசாண்ட மெடலை கூற்றம்? அப்படி வாங்கித்தான் அந்த அரண்மனைக்கு போய் வாழ வேண்டும் என்றால் அதற்கு முன்பே என் உயிரை போக்கிக் கொள்வேன். இப்படி அந்த கரிகாலனிடம் சமரசம் செய்து கொண்டு வாழ்வதென்றால் எப்போது அதை நான் செய்திருக்க மாட்டேனா? இப்படி காட்டுக்குள் ஓடி மறைந்து மரத்தாலான ஒரு மாளிகை அமைத்துக் கொண்டு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது? இரவு பகல் பாராமல் எத்தனை நாட்களாக எங்கெங்கோ சென்று நமக்காக படை திரட்டிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? செந்தலையார் முதலான எத்தனை வீரர்கள் நமக்காக கானக வாழ்வை ஏற்றுக்கொண்டு கிடைக்கும் உணவை உண்டு கொண்டு சோதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியுமா? அதையெல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு நீ என் பொருட்டு பரிந்துரைத்து வாங்கி தரும் ராஜ்யத்தை நான் ஆள வேண்டுமா? நீயும் ஒரு வேளிர்குடி பெண் தானா? இந்த இருங்கோவேளின் தங்கைதானா? போதும், அழுவதை நிறுத்து. ஆண்களை பலவீனப்படுத்த பெண்கள் கையாளும் ஒரே ஆயுதம் கண்ணீர் தான் என்பது எனக்கு தெரியும். நான் இங்கிருந்து புறப்படுவதென்று தீர்மானித்து விட்டேன். நான் போகும்போது உன்னையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். நீ என்னுடன் வர மறுத்தால் உன்னை கொன்று பிணமாகத்தான் இவர்களிடம் போட்டுவிட்டு போவேனே தவிர உயிரோடு விட்டுவிட்டு போக மாட்டேன். அண்ணா, போதும், எதுவும் பேசாதே. ஒரு தீர்மானத்திற்கு நான் வந்துவிட்டால் யாருக்காகவும் அதை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்பது உனக்கு தெரியுமல்லவா? நான் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வந்து அழைப்பேன். அது நள்ளிரவாக கூட இருக்கலாம். உடனே என்னுடன் புறப்பட தயாராக இரு.